ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஆ, பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேற்று நைட்டே சொல்லிட்டேன் நம்ம பசங்கக்கிட்ட இன்னைக்கு நான் ராகி புட்டு பண்ண போகிறேன்னு. பெரியவங்களுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நான் போன வாரம் போய் கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். பட் அவங்க எதுவுமே சாப்பிட்றதில்ல. எழுந்திரிச்சோன்னா டேரெக்டாக ப்ரன்ச் சாப்பிட்றாங்க. சண்டே அன்னைக்கு கிளம்புறாங்க. இன்றைக்கி புட்டு பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஏந்திரிக்கலைனாலும் நம்ம எழுப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். வின்டர் பிரேக்கில் போன வாட்டி வந்திருக்கும் போது மசாலா தோசை பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை ஸ்டாக், அதெல்லாம் நான் பண்ணல. இப்போ வந்தோடனே மசாலா தோசை பண்ணி கொடுக்குறேன்னு வானவே வானான்ட்டாங்க தோசை. ஒரே ஒரு நாள் தான் இட்லி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இட்லி தோசைலாம் கொடுக்காதீங்கன்ட்டாங்க. கடையில் விற்கிற புட்டு மாவை நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ராகி அதுக்கப்புறம் கோதுமை ரெண்டுமே ஆட் பண்ணி ராகி புட்டுன்னு விற்கிறாங்க. அதே மாதிரி தாங்க எல்லா புட்டு மாவுலையும் ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் வாங்குறதில்ல. அதை நான் வெறும் ராகி வாங்கிட்டு வந்து நானே வீட்டில் வந்து புட்டு பண்ணிடுறது.